Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு தஞ்சை சோழர் அருங்காட்சியகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் கிடையாது, சின்ன ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ சோழர்களுக்கான ஒரு அருங்காட்சியகம், அவங்களுடைய அந்த பழைய மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய சின்னங்கள், சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தஞ்சையில் வந்து ஒரு சோழர் அருங்காட்சியகம் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு நிபுணர் குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அந்த குழுவில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் பாலகிருஷ்ணன், அடுத்தது வந்து குடவாயில் பாலசுப்ரமணியம், மற்றபடி பார்த்தோம்னா ஈரா சிவானந்தம், அடுத்தது வந்து காந்திராஜன் போன்ற நிறைய பேரை வந்து இந்த ஒரு குழுவில் நியமனம் செஞ்சிருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தஞ்சையில் சோழர் அருங்காட்சியகம் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ தஞ்சையில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கேட்பாரின்றி கிடக்கும் முதலீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்கிளைம்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதே அந்த சர்டன் பர்சன் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளைம் பண்ணாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம அன்கிளைம்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் யார் இந்தியாவில் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த IEPF அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து இந்த மாதிரியான அன்கிளைம்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன மாதிரியான காரணங்கள் சொல்றாங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வுகள் கம்மியாக இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் அப்படியே நம்ம விட்டுட்டு போறது, இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. அந்த முதலீட்டாளர் இறந்து போறது, இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. இதை மறுபடியும் அந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து பேக் டு த நார்மல் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா அது நிறுவனங்களுக்கு அதிகமான செலவுகளை ஏற்படுத்தும். இதனால நமக்கு எக்கனாமியில ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான காரணங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திட்டம் குறித்த ஆவணங்கள் இல்லாமல் போவது, நாமினி குறித்த தகவல்களை வழங்குவது. ஓகேங்களா? வழங்காதது, அதாவது இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து அந்த அமௌண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அடுத்தபடி பார்த்தோம்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் போன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள்னால கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அன்கிளைம்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னமும் இருக்கு, உரிமை கோரப்படாத தொகைகளாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, LIC இன்சூரன்ஸ்ல, அடுத்தது பார்த்தோம்னா ப்ரொவிடென்ட் ஃபண்டு, பேங்க் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக இவ்வளவு கோடி ரூபாய்களில் வந்து அன்கிளைம்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பாம்பே குரூப் ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது என்ன ஒரு ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் குரூப்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே பிளட் குரூப் அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் டைப்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. 1952 பாம்பேல தான் இந்த ஒரு பிளட் டைப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து பாம்பே பிளட் குரூப் அப்படிங்கிற பேரே வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வழக்கமா ஒரு ரத்தத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக ரத்தத்தில் உள்ள ரத்த சிவப்பணுக்களில் ஆன்டிஜென்களும் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் இருக்கும், பிளாஸ்மா அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒருத்தரோட பிளட் குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த பாம்பே பிளட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் மட்டும் தான் இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பாம்பே பிளட் குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸ் இருக்காது, ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா OH HH அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கல் டேர்ம்ஸில் நமக்கு கோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிளட் குரூப் இருக்கிறது வந்து நார்மல் பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, பிளாஸ்மா பிளட் டெஸ்டிங் மூலமா கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை சமீபத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வித்தியாசமான விஷயம், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த ஆர்டிகல் எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டாக இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.